ஓம் சக்தி. ஆன்மாவின் இயல்பு. இறந்த பிறகு நல்ல ஆன்மாக்களுக்கு தகுந்த உடல் கிடைக்கவில்லை என்றால் அலைந்து கொண்டிருக்கும். கூடு விட்டு கூடு பாய்வதுதான் ஆன்மாவின் வேலை. ஆன்மா பழக்கப்பட்டதைத்தான் செய்யும். அனைவரும் கடைசியில் ஆன்மீகத்திற்கு வர வேண்டும். ஆன்மீகம்தான் ஆணிவேராக அமையும். என்றும் ஓயாத அலைகள். காற்றால் கடலில் அலைகள் ஏற்படுகின்றன. எண்ணத்தால் மனத்தில் அலைகள் ஏற்படுகின்றன. உள்ளத்தில் ஏற்படுகின்ற இந்த அலைகளும் கடலில் ஏற்படுகின்ற அலைகளும் என்றும் ஓய்வதில்லை. ஆன்மாவில் ஏற்படுகின்ற பொறாமை உணர்வையும் ஆசைகளையும் அடக்க வேண்டும். ஒரு பூவை பார்த்தால் ஏற்படுகிற உணர்வு கண்ணின் தன்மையை பொறுத்ததா, எண்ணத்தின் தன்மையை பொறுத்ததா? எல்லா உணர்வுகளும் மனத்தை பொறுத்தே அமைகின்றன. உலகில் உள்ள உயிர்கள் வளர்வதிலும் வாழ்வதிலும் ஆசைக்கு பங்கு உண்டு. ஆசை என்ற வேர்தான் அழிவை ஏற்படுத்துகிறது. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ஓம் சக்தி.